எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 18 விழாக்கில் தான் பார்க்க போகிறோம். காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விடிய விடிய ரொம்பவே மழையாக ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை விட பெருசாக கோலம் போட முடியல. இப்போவும் வந்து கிளைமேட் வந்து மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெளிச்சமும் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மழை வர்ற மாதிரி அப்படி இருக்குது. அப்படிங்கிறதுனால நேற்றுக்கெல்லாம் ஃபுல்லாக பயங்கர மழையாக இருந்தது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அடுத்தது இன்றைக்கி விழாக்கில் வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து ராத்திரியே எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஃபுல்லாகவே மேடையெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சோப்பு போட்டு தேய்ச்சி அலம்பி வாஷ் பண்ணுறது வழக்கம். நான் அது மாதிரி ஆடி 18 அப்படிங்கிறதுனாலையும் டெய்லியே பண்ணுவோம். இருந்தாலுமே வந்து பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து விறகடுப்பில் சமைக்கிற போது அடுப்பெல்லாம் வந்து சாணி போட்டு மொழுகி துடைப்போமோ அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் இந்த மாதிரி தொடச்சி ராத்திரியே சோப்பு போட்டு அலம்பி மேடை எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி செவர் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து சோப்பு போட்டு தேய்ச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு ராத்திரியே வந்து எப்பவும் வந்து கோலம் போடுறது வழக்கம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எத்தனை பேர் கோலம் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அடுப்பு வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தான். அதனால் பூஜைக்கு உரியது தான். இதுவுமே வந்து வணங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தொடச்சிட்டு கோலம் போடாமல் இருக்கக்கூடாது. அதனால் அலம்பி தொடச்சிட்டு கோலம் போடணும். இந்த மாதிரி ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடுப்பு மேலே எழுதணும். அப்படின்னா தான் நமக்கு எப்போவுமே வந்து சாப்பாட்டுக்கு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து சொல்லக்கூடிய ஐதீகம். இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கோட ஒரு ஸ்பெஷல் விளாக் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் விளாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சியாச்சு. காஃபியும் வந்து ரெடி ஆகிடுது. காஃபி குடிச்சிட்டு இனிமேல் தான் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுத்தது கோலம் போட்டு முடிச்சுட்டு காஃபியும் ஆகிடுது. அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காத்தால் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லியும் மிளகா அப்படியும் தான். சட்னி எதுவும் பண்ணலை. இனிமேல் தான் வந்து சாதம் கறந்த சாதங்கள்லாம் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி விழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடித்தாச்சு. பூஜை அறையெல்லாம் தொடச்சி சுத்தமாக கோலம் போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். சுவாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து புஷ்பங்கள் வச்சாச்சு. ரொம்பவே அழகாக அருமையாக எல்லாமே அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜையும் முடித்தாச்சு. பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வந்து பூஜையை முடிச்சுட்டு கற்பூரமும் ஏற்றிருக்கோம். எல்லா படங்களுக்குமே பொட்டு வச்சு பூ வச்சு இன்றைக்கி ஆடி 18 அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இந்த மாதிரி 8 இதழ்கள் கொண்ட தாமரை கோலமும் போட்டிருக்கேன். ஆடி 18 அப்படின்னாலே வந்து 18ஆம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி 18 தேடி விதை அப்படின்னு சொல்லுவாள். ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாள். இன்றைய நாட்களில் வந்து நம்ம விதைகள் போடும்போது எல்லாமே ரொம்ப செழிப்பாக இந்த மழை சீசன் அப்படிங்கிறதுனால மழையும் வெயிலும் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நன்னாவே வந்து விதைகள்லாம் விளைச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் வந்து இன்னைய தினத்தில் வந்து ஆடி 18ஆம் பேர் அன்றைக்கி நம்ம வந்து விதைகள் விதைச்சோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஆடி பெருக்கு அப்படின்னாலே ஆடி மாதத்தில் நிறைய மழை பெஞ்சி பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய காவேரியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கரை புரண்டு ஓடி வரும். ரொம்ப நொங்கு நுரையோடு ஓடி வரும். அந்த மாதிரி பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய காவிரி ஆறு, தென்பெண்ணை ஆறு, பாலாறு, வைகை இந்த மாதிரியான நீர்நிலைகளெல்லாம் நம்ம வந்து வணங்கணும். நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஆற்றங்கரையில் போய் வந்து எப்போவுமே வெற்றிலை பாக்கு, காப்பரிசி, வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பம் எல்லாமே வச்சு மணலில் வந்து விநாயகர் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி திருமாங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புதுமண தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமான திருமணமான மாலைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆடி 18 வந்து புதுசாக திருமங்கல்ய சரடு மாற்றிப்பா. ஏற்கனவே கல்யாணமான மாலைகளெல்லாம் வந்து நீர்நிலைகளெல்லாம் விடுவா. இது ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. காவேரி தாயை நம்ம வணங்குற மாதிரியும் நீர்நிலைகளெல்லாம் வணங்குற மாதிரியும் நன்றி சொல்ல விதமாக தான் நமக்கு வந்து இந்த ஆடி 18 ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு திருவிழாவே வந்து நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து இது பார்த்துருப்பீங்க. அடுத்தது என்ன சமையல் அப்படிங்கிறதையும் நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விழாக்கில் வந்து ஆடி 18க்கு என்ன சமையல், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம். ஏற்கனவே வந்து தேங்காய் சாதம் நம்மளோட சேனலில் வந்து இப்போ தான் சமீபத்தில் கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் பண்ணினேன். தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து கலந்த கூட்டு எல்லா காயுமே சேர்ந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 காய்கள் சேர்ந்த மாதிரி எல்லா காய்களும் சேர்ந்து அரைச்சி விட்டு ஒரு கலந்த கூட்டு. அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு அரிசி அப்பளம். இன்றைக்கி விலாகில் வந்து
ஆடி 18க்கு சமையல் இது தான். பூஜை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. கார்த்தால கோலம் போட்டதுலேருந்து மார்னிங் ஒவ்வொரு ரொட்டீன் விலாகுமே இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனலில் வந்து எல்லாருமே ரொட்டீனாக நீங்கள் வந்து விலாக் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். ஆடி 18க்கு பூஜையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி விலாகில் என்ன சமையல் என்ன டிஃபன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.